ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம வீட்டை கூட்டி தொடச்சி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நவீன மிஷின் இருந்தாலும் வீட்டில் முக்கியமான சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கையில் தான் துடைக்க முடியும். அதே மாதிரி கிளாத் ஏதாவது தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சுவிட்ச் போர்டு கிட்ட இருக்கிற அந்த இடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோகேஸில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தூசி படிகிற இடம், சோஃபாவுக்கு நடுவில் இருக்கிற இடம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது கிளாத் வச்சு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேஜிக் எரேசர். இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண தோணவே இல்லை. அது ஏன்னு தெரில. இப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ பேக் ஆஃப் 4 அது. ஸோ அவங்க 2 தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ என்கிட்ட 2 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D ஃபோம் எரேசர் மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பஞ்ச் தான், மெலமைன் மெட்டீரியலில் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு எந்த விதமான லிக்விட்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் வாட்ரு மட்டும்தான். அதுவும் இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணக்கூடாது. வெறும் வாட்டரை நல்லா பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக துடைச்சாலே நல்லா துடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செவுத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே இது நீட்டாக எடுத்துருச்சு. ஸோ செவுத்தில் வந்து பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நல்ல காஸ்ட்லியாக பெயிண்டிங் அடிச்சிருந்தா இந்த ஸ்பஞ்ச் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும் போது அழுக்கு மட்டும்தான் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம தேய்க்கு பார்த்திங்கன்னா பெயிண்ட்டும் சிலது உறிஞ்சிட்டு வந்துடும், குவாலிட்டி இல்லாத பெயிண்ட் இருந்துச்சுன்னா. ஸோ இதில் வந்து ஒரு மினிமலான நமக்கு ஸ்டெயின்ஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ணணுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நார்மலாக நம்ம துணியிலே செய்யலாமே, இது ஏன் இதில் மட்டும் தான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நிறைய அந்த கேள்வி இருக்குது. பட் சோஃபாவுக்கு நடுவில் இந்த விரல் போக முடியாத இடத்துலலாம் இது க்ளீன் பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை வந்து நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். தண்ணியோடு பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த தடம் பதியுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்குது. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரம்லாம் போனதுக்கப்புறம் அந்த இது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா, ஒர்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்க்வீஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிஞ்சு போகாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு வெட்டிக்கலாம். ஆவரேஜ் ப்ராடக்ட் தான்.